வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்ற நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள அமைச்சர் லால்காந்த். நியாயமற்ற தற்போதைய வரி கட்டமைப்பை மறுசீரமைக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ள மனித உரிமை கண்காணிப்பகம். அரசாங்கம் தேர்தலை நடத்த முடிவு செய்தால் உடனடியாக அதற்கான திகதியை அறிவிக்க வேண்டும். நாம் அதற்கு தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத முக்கியமான தகவல்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கும் நிலையில் அந்த நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் விவசாயம், கால்நடை மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் லால்காந்த். அவர் கூறுகையில், பழைய தேர்தல் முறையிலோ அல்லது புதிய தேர்தல் முறையிலோ மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த வருடம் கண்டிப்பாக நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டத்தில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் அரசாங்கம் பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எமக்கு பாராளுமன்றத்தின் 3/2 பங்கு பெரும்பான்மை உள்ளது. எனவே பழைய முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்ட திருத்தத்தை எளிதில் நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்த கூட்டணி அரசாங்கத்திற்கு சவாலாக அமையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அத்தகைய கூட்டணிகள் எங்களுக்கு பிரச்சனையாகவோ சவாலாகவோ அமையாது என்று நம்பிக்கை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், எம்மிடம் திறம்பட செயல்படும் ஜனாதிபதியும் ஒருமித்த நோக்குடன் பணிபுரியும் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளார்கள். புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பற்றியும் எம்மால் நிர்வகிக்கப்படும் உள்ளூராட்சி மன்றங்கள் பற்றியும் மக்களுக்கு தெளிவான புரிதல் உள்ளது. எனவே வரவிருக்கும் தேர்தல்களில் நமக்கு எந்தவிதமான சவாலும் இல்லை என்று அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம், குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மனித உரிமைகள் மேம்படுத்தும் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தனியார் செல்வந்தர்களுக்கு அளிக்கப்படும் நன்மைகளை மறுபரிசீலிக்கவும் போதிய வருமானத்தை உண்டாக்குவதற்கான தற்போதைய வரி கட்டமைப்பை உடனடியாக மறுசீரமைக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. அமைப்பு வெளியிட்டுள்ள 101 பக்க ஆய்வு அறிக்கையில் இலங்கையின் செயலற்ற வரி கொள்கைகள் மற்றும் கல்வித்துறைக்கு போதிய நிதி ஒதுக்காமல் இருப்பது தொடர்பான சிக்கல்கள் விரிவாக்கத்தில் கூறப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட தீவிர பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணமான கொள்கைகள் அமைந்துள்ளது. அதன் விளைவாக கல்வி மற்றும் பொது சேவைகளுக்கான நிதி வெகுவாக குறைக்கப்பட்டது. இதனால் சிறுவர்கள் உட்பட பலரது அடிப்படை கல்வி உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கல்வித்துறையில் முன்னேற்றம் கண்ட இலங்கை தற்போது கல்விக்கான செலவினத்தை 3 தொடக்கம் 5% 1.5% குறைத்துள்ளது. இது உலகளாவிய தரத்தில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வரி வருமான குறைபாடே நாட்டை 2022 ஏப்ரலில் வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். அதன் பின்னர் வேலை இழப்பு, வருமான வீழ்ச்சி மற்றும் வாழ்க்கை செலவில் கடும் உயர்வு ஆகியவை மனித உரிமைகளில் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இவ்வளவு சிக்கல்களை தீர்க்க புதிய செயல்திறனுள்ள வரி கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பெறப்படும் வருமானத்தை அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் கல்வி மற்றும் அரசு சேவைகளுக்கு ஒதுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்துகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி மக்களுடன் இணைந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வருவதனால் எத்தகைய தேர்தலாக இருந்தாலும் அதற்கு எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். அரசாங்கம் தேர்தலை நடத்த முடிவு செய்தால் அதனை உடனடியாக திகதியை அறிவிக்க வேண்டும். கருத்து கணிப்பாக இருந்தாலும் அரசியல் பல பரீட்சையாக இருந்தாலும் நாம் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புதன்கிழமை கண்டி அஸ்கிரிய மகாவிகாரைக்கு விஜயம் செய்த சஜித் பிரேமதாச அஸ்கிரிய மகாவிகாரையின் அனுநாயக்க தேரர் நாரம்பனவி ஆனந்த தேரரை சந்தித்து ஆசை பெற்றதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை வங்குரோத்தடைய செய்தோருக்கு எதிராகவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி தான். அதன் விளைவாக குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டனர். மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முடிவு எங்கள் ஆட்சியின் தொடர்ச்சியான அழுத்தங்களால் ரத்து செய்யப்பட்டது. சர்வதேச நாணய நிதியின் நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் முயன்ற போது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது ஐக்கிய மக்கள் சக்தி. மின்சார கட்டணம் 33% குறைக்கப்படும் என்று வரை மக்களுடன் இணைந்து போராடுவோம் என்று அவர் உறுதியளித்தார். போதைப்பொருள் வர்த்தகத்தை ஒழிப்பது நல்ல முயற்சியாகும். இந்த பணியை யார் செய்தாலும் நாட்டுக்கு நன்மை விளைவித்தால் அதற்கு ஆதரவு அளிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக பள்ளி மாணவர்களிடையே போதைப்பொருள் பரவுவதை தடுக்க மிக முக்கியமானது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் சிறிய, நடுத்தர மற்றும் பொருளாதார துறையினருக்கு நிவாரணம் வழங்கப்படாத நிலையில் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை விரைவாக அதிகரிக்காவிட்டால் 2028ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் கடன் திருப்பிச் செலுத்தும் திறன் சிக்கலுக்குள்ளாகும் அபாயம் இருப்பதாகவும் சஜித் எச்சரித்தார். எனவே வேகமான, திடமான பொருளாதார முன்னேற்றமே நாட்டின் அவசியமான தேவை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தம்மை சந்திக்கவோ தமது நிலைப்பாட்டை கேட்டறிவோ முன்வரவில்லை என்று கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேலும் தாம் நிராகரித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கைகளையே ஜனாதிபதி மேற்கொண்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்த அதிருப்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயல் திட்டத்தின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடருக்கு இணையாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ஐநா குழுவின் 29வது அமர்வு கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது இலங்கை விவகாரமும் விவாதிக்கப்பட்டது. இலங்கையை சேர்ந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தின் செயலாளர் லீலா தேவி, காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொடவின் மனைவி சந்தியா எக்னலிகொட ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுடன் மேலும் 2 தமிழ் பெண்களும் 2 சிங்கள பெண்களும் இணைந்து சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் ஒத்துழைப்போடு ஜெனீவாவுக்கு பயணம் செய்தனர். இலங்கை விவகாரம் விவாதிக்கப்படுவதற்கு பின்னர் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ஐநா குழுவினரும் இடையே சந்திப்பு நடைபெற்றது. இதன் மறுநாள் இலங்கை அரசாங்கத்திடம் வினவப்பட வேண்டிய கேள்விகள் குறித்து அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட தரப்பிடமிருந்து கருத்துக்களை கேட்டறிந்தனர். இதன்போது இறுதிக்கட்ட போரின் போது சரணடைந்தோரின் பட்டியல் மற்றும் அதற்கு பொறுப்பான ராணுவ அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்துவது குறித்து தாம் முன்வைத்த கேள்வி அரசாங்கத்திடம் வினவப்படாதது தமக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாக லீலா தேவி தெரிவித்தார். அதேவேளை பாதிக்கப்பட்ட தரப்பினர் பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலக அதிகாரிகளையும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயல் திட்டத்தின் பிரதிநிதிகளையும் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தமது கோரிக்கைகள், உள்ளக விசாரணைகள் முறைமைகளில் நம்பிக்கை இழப்பு மற்றும் தற்போதைய அரசாங்கம் இந்த விவகாரத்தை கையாளும் விதம் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். இந்த தருணத்தில் தாமும் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டவர் என்று கூறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இதுவரை சந்திக்கவில்லை என்றும், காணாமல் போனோர் அலுவலகத்தை பலப்படுத்தும் முயற்சிகள் தமது விருப்பத்திற்கு எதிரானவை என்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் கடுமையாக குற்றம் சாட்டினர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான முக்கியமான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர தெரிவித்தார். அண்மையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் ரவி செனவிரத்ன தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறியதாகவும், அந்த தகவலை தான் வெளியிட்டதாகவும் நிசாம் காரியப்பர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதன் பின்னர் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க உட்பட பலர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். நாடாளுமன்றத்திலும் இதனை சுற்றி தீவிரமான விவாதங்கள் இடம்பெற்றன. இந்த நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய சபையில் நிசாம் காரியப்பர் மீண்டும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலை சார்ந்த முக்கிய தகவல்கள் இன்னமும் வெளிப்படுத்தப்படாத நிலையில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியை பெற்ற பின் ஒரு வழக்கின் பி அறிக்கையில் பல முக்கியமான விவரங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும், இதுவரை வெளியிடப்படாத தகவல்கள் அதில் உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அல்லது சூத்திரதாரிகள் தொடர்பான பல முக்கிய விவரங்களை அந்த அறிக்கையின் மூலம் அறிய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தாம் வெளியிட்ட ட்விட்டர் பதிவினை இதுவரை குறித்து போலீசார் எந்த மறுப்பையும் வெளியிடவில்லை என்றும், உயர் பதவிகள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவரும் அதனை முற்றாக நிராகரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் ஆவலுடன் காத்திருக்கும் இந்த முக்கிய வழக்கில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவோ அல்லது வேறு ஏதேனும் அமைப்போ மூலம் தகவல் கிடைத்தால் அவற்றை பொதுமக்களுடன் பகிர்வது தனது கடமையாக கருதியதாக நிசாம் காரியப்பர் தெரிவித்தார். அதன் காரணமாகவே அந்த விவரத்தை வெளியிட்டதாகவும், ரவி செனவிரத்ன கூறிய தகவலை தாம் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையான் கைது செய்யப்படவில்லை என்றும், அவரிடமிருந்து எந்த வாக்குமூலமும் பெறப்படவில்லை என்றும், அதேபோல் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவரான சுரேஷ் ஆலைவிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தகவல்களை வெளிப்படுத்தியதன் மூலம் தமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விளைவையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் நிசாம் காரியப்பர் வலியுறுத்தியுள்ளார்.